வணக்கம் நண்பர்களே. சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 23 ஓட்டெடுப்பு நடக்க போகுது. இதில் யாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது அப்படின்னு மக்கள் வந்து நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் சில பேர் என்ன அப்படின்னா, காலங்காலமாக ஒரு கட்சிக்கு வந்து அவங்க அப்பா ஓட்டு கட்சியில் இருந்தார் அப்படின்னா, அவங்க தாத்தா இருந்திருப்பார், அவங்க ஐயா இருந்திருப்பார், காலங்காலமாக இருந்திருப்பாங்க. இப்போ அவரும் ஒரு கட்சியில் இருந்திருப்பார். ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஓரளவு. அப்போ என்ன செய்வாங்கனாக்க, நாங்கள் இந்த கட்சி, எங்கள் குடும்பம் இந்த கட்சி அப்படின்னு சொல்லி தான் கிராமங்களில் நிறைய ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. பட் வந்து சிட்டிஸில் வந்து பெருசு அளவில் இல்லை நார்மலாகவே. அப்போது இந்த குடும்பம் வந்து இந்த கட்சி அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ நிறையா படித்து வந்துட்டோம். இன்னும் சில பேர் யோசிக்க மாட்டாங்க. நான் குடும்பம் காலங்காலமாக இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னமும் படித்தவர்கள் வந்து எவ்வளவு தவறு செஞ்சாலும், இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க, இல்லை ஆட்சியில் இருந்தவங்க, இனிமேல் இருக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த கட்சிகளுடைய தவறுகள் வந்து எவ்வளோ பண்ணாலும் அதற்கு எதுக்காச்சும் ஒரு முட்டு கொடுத்து தான் வந்து நிறையா மக்கள், படித்த மக்கள் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி மக்கள் இருக்கும்போது எப்படி ஒரு ஆட்சி வந்து ஒரு நல்லாட்சி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எந்த கட்சியாக இருந்தாலும் எவன் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். ஆனால் நான் எங்கள் குடும்பமே இந்த கட்சியில் இருக்கோம், எங்கள் குடும்பம் இந்த கட்சியில் இருக்குது, இந்த குடும்பம் அந்த கட்சியில் இருக்குது, இப்படி ஒவ்வொரு குடும்பமும் அந்த கட்சின்னு சொல்லிகிட்டே இருந்தால் என்னைக்கு நல்ல ஆட்சியை வந்து நீ கொண்டு வர போகிறீங்க? அதனால் தமிழ்நாடு மக்கள் வந்து நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அதே நேரத்தில் எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடுலேருந்து எல்லாமே பக்காவாக எங்களுக்கு ரெடி பண்ணி தரணும். எங்களுக்கு தொழிற்சாலை கொண்டு வரணும். எங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு இந்த ஆட்சி வந்து என்ன பண்ண போகிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ண போகிறோம், சும்மா இந்த இலவசத்தை கொடுத்து மட்டும் யாரையும் வந்து நீங்கள் ஓட்டு போடக்கூடாது. இலவசம் கொடுக்குறாங்க சார், இவங்க இவ்வளோ ரூபா தாராரு, இவ்வளோ தாராரு, ரூபாய்க்காகலாம் வாங்கிட்டு ஓட்டெலாம் போட்டுறாதீங்க. ரூபாய் எல்லா பேருமே கொடுக்காட்டாலும் இப்போ நிறையா கட்சிகள் ரூபாய் கொடுத்தும் ஓட்டு வாங்குறான்னு சொல்லிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ரூபாயெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஓட்டை வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்களுக்கு 5 வருஷத்துக்கு நீங்கள் என்ன செய்வீங்க போகிறீங்கன்னா 1,00,000 ரூபா திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் ஓட்டுக்கு காசு வாங்கி போட போகிறேன், இல்லைன்னா எங்கள் கட்சி, எங்கள் குடும்ப கட்சி இது தான், நீங்கள் குடும்ப கட்சி இதான் சொல்லி நீ கடைசி வரைக்கும் நீ இந்த ஓட்டாண்டியாதே இருக்க வேண்டியதான். இப்போ கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்க, எங்கள் கட்சி இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் உழுவ முடியும், அவன் தான் வரப்பட முடியும், கடைசி வரைக்கும் அவன் விவசாயத்தே இருக்கணும். ஆனால் அந்த ஆள் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய தலைவர் என்ன செய்வாங்கனாக்கா, பூரா பெரிய பெரிய காரு, ஃப்ளைட்டு, சொந்த ஃப்ளைட்டு வாங்குவாங்க, சொந்த பெரிய 10 கோடி 5 கோடின்னு கார் வாங்குவாங்க. இவன் சொல்லுவான் இல்லையா, ஏங்கச்சி அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, அவங்க மகளுக்கோ மகனுக்கோ ரூபா வந்து, அதாவது காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ ஃபீஸ் கட்டக்கூட காசு இருக்காது. ஆனால் எங்கள் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஓட்டாண்டியதே தெரியும். ஆனால் பெரிய பெரிய தலைவர்கள் ஆகிட்டாங்கனாக்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய சொத்தை பெருக்கிக்கிட்டு எந்த கட்சி நம்மளுக்கு அடைக்கலம் தருமோ அந்த கட்சிக்கு மாறிடுவாங்க. இப்போ தலைவர்கள்லாம் கட்சி மாறக்கூடிய எல்லா தலைவர்களும் வந்து தனக்கு தேவை,
தன்னுடைய சொத்தை காப்பாற்றணும், தன்னுடையதை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உடனே கட்சி மாறிடுறாங்க. ஆனால் இந்த கிராமத்தில் இருக்கவங்க ஒரு இந்த ஏழை விவசாயிகள், ஏழை மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கதே கடைசி வரைக்கும் என் கட்சி, நான் தான் ஓட்டு போடணும், அவர் இவர் 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 இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடிமட்டத்தில் இருக்க ஏழைகள் மட்டும் மாற மாட்டாங்க. ஆனால் தலைவர்கள் இன்னைக்கு இந்த கட்சியில் இருப்பாங்க, நாளைக்கு அடுத்த கட்சி போயிடுவாங்க. அந்த கட்சியில் இருப்பாங்க, அந்த கட்சி போயிடுவாங்க. எதற்காக அந்த கட்சி மாறாங்க அப்படின்னா, தன்னுடைய சொத்தை காப்பாற்றிக்கணும், தனக்கு பதவி வேணும், நான் வந்து எல்லாத்தையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், என்னுடைய நான் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும். இதற்காக வந்து தலைவர்கள் பூரா கட்சி மாறிக்கிருக்காங்க. ஆனால் ஏழை தொண்டன் என்ன செய்கிறான், கடைசி வரைக்கும் நான் நினச்ச கட்சிக்கு ஓட்டு போட்டு கடைசி வரைக்கும் ஏழையாகவே தான் இருக்கான். அப்போ ஏழைகள் ஏழைகளாக இருக்காங்க, தலைவர்கள் கோடீஸ்வரராக போகிறாங்க. ஓட்டு போடுறது ஏழையாகிய நீங்கள் தான். அப்போ உங்கள் ஓட்டை சரியான நபருக்கு ஓட்டை போடுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இவர் வந்து பரவாயில்லாமல் இருப்பார், ஓரளவு நல்ல மனுஷன். நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் இது அரசியலில் எவன் தான் சார் நல்ல மனுஷன் அப்படிலாம் நிறைய பேர் விரக்தியாக சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன். இருந்தாலும் கொஞ்சம் நல்ல மனுஷனும் ஒருத்தருப்பார் இல்லையா, சொல்லுவாங்கள்ல மனிதாபம் உள்ள ஆள், எல்லாத்தையும் விட இவர் கொஞ்சம் மனிதாபம் உள்ள ஆள்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மனிதர் யாராச்சும் இருந்தாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர் தேர்ந்தெடுத்தால் தான் தமிழ்நாடு சொற்குலோகமாக போகும், நல்வழிப்படுத்தப்படும். அதனால் நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க. அதுக்கு உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமானது. அதனால் உங்களுடைய கொள்கை, எங்கள் குடும்ப கொள்கை அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் யாரையும் சப்போர்ட் பண்ணாதீங்க. தப்பு செஞ்சால் தவறு அப்படின்னு சொல்லுங்கள், நல்லது செஞ்சால் நல்லதுன்னு சொல்லுங்கள். சில பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறையா இருக்காங்க, ஒரு கட்சி சார்பாக இருக்காங்க அப்படின்னா தப்பு செஞ்சாலும் அதுக்கு முட்டு கொடுப்பாங்க, நல்லது பண்ணாலும் அதுக்கு பெரிய முட்டு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு கட்சி சார்பாக இருக்க நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் கட்சி சார்பாக இருக்கீங்க இல்லையா, அவங்க நல்லது பண்ணுறாங்களா, நல்லது பண்ணுவாங்களா அப்படிலாம் யோசித்து உங்கள் ஓட்டையுமே நல்லவர்களுக்கு போடுங்க. நல்ல மனிதரை பார்த்து ஓட்டு போடுங்க. ஒரு நல்ல தலைவரை தமிழ்நாடுக்கு தேர்ந்தெடுங்க. அதாவது கவர்ச்சிகரமாக இவர் தராரு, இவர் இவ்வளோ நிறையா தராரு, இவர் இவ்வளோ நிறையா தராரு, அவர் இவ்வளோ நிறையா தராருன்னா யார் கொடுக்க போகிறாரு? உங்கள் பணத்தில் இருந்தே கொடுக்க போகிறாங்க. அவங்க கை காசில் கொடுக்க போகிறாங்க கிடையாது. அப்போ உங்கள் பணத்துலேருந்து உங்களுக்கே ரூபாய் கொடுத்துட்டு அப்புறம் என்ன செய்வாங்க? கரண்ட்டு பில்லு ஏறத்தான் செய்யும், அப்புறம் வந்து வீட்டு வரி ஏறத்தான் செய்யும், தண்ணி வரி ஏறத்தான் செய்யும். நீ எது பண்ணாலும் வரி கூடத்தான் செய்யும். ஏன் வரி கூடுது? இப்போ இலவசத்தை பூரா நீ வாங்கிக்கிட்ட அப்படின்னா வரி கூடத்தான் செய்யும். அதனால் நல்ல ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு தலைவர் இருந்தார் அப்படின்னா, இல்லை நல்ல ஆட்சி பண்ணாட்டாலும் கொஞ்சம் நல்ல ஆட்சி பண்ணக்கூடிய தலைவராக இருந்தால் அந்த தலைவர் தேர்ந்தெடுங்க. உங்கள் வேட்பாளர்கள் ரொம்ப முக்கியம் வச்சுங்களேன். உங்கள் சட்டமன்ற வேட்பாளர்களில் யார் நல்ல மனிதராக பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நன்றி நண்பர்களே.